கர்த்தருடைய உன்னத நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த அற்புதமான ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையிலே தேவ சமூகத்தை நாடி தேடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ச்சியாக நம்முடைய பகுதிகளில் மழைகள் பெய்து கொண்டிருந்தாலும் ரொம்ப குளிர்காற்றாக இருக்குது இல்லைங்களா? காட்டுப்புதற்கு போயிட்டு கூட ரிட்டன் வர முடியல, கையெல்லாம் விரைச்சிடுச்சு அந்த அளவுக்கு. ஸோ அப்படி ஒரு இயற்கை சூழ்நிலைகள் நம் பகுதியிலே மிக மோசமாக இருந்தாலும் ஆண்டவருடைய பாதபடியிலே அமர்ந்து நல்ல சத்திய வார்த்தைகளை கேட்கும்படியாய் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் தேவன் தாமே நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த அன்பார்ந்த ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். இந்த நல்ல நேரத்திலும் முடிவிற்கான ஆயத்தம் என்ற தலைப்பில் சில முக்கியமான சத்தியங்கள் நம்ம தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் ஒரு முக்கியமான சத்தியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசிக்கிறேன். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது எரேமியா 8வது அதிகாரம் 7வது வாக்கியத்தை நம்ம வாசிக்கும் பொழுது தேவன் சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான காரியம் உண்டுங்க. அந்த வசனத்தை கொஞ்சம் நான் வாசிக்கிறேன், நீங்களும் உங்கள் வேதாகமத்தில் அந்த வாக்கியத்தை கொஞ்சம் பாருங்களேன். எரேமியா 8வது அதிகாரம் 7வது வாக்கியம், ஆகாயத்திலுள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும் காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். வேதம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாங்க, ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும் காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவலான் குருவியும் தங்கள் வரத்தக்க வேலையை அறியுமா. அதை சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு மிக முக்கியமான காரியத்தை சொல்றாங்க பாருங்களேன். என் ஜனங்களோ கர்த்தர் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. வேதவசனம் சொல்லுது, இந்த உலகத்தில் தேவனால் படைக்கப்பட்ட பறவைகள் கூட அடுத்து என்ன காலம் வரப்போகிறது என்பது என்ன பண்ணியிருக்குதுங்களா, அறிந்து வைத்திருக்குதுங்களா. ஸோ இதை சொல்லிட்டு தேவன் இன்னொரு வார்த்தையை சொல்கிறாரு பாருங்களேன். பிரசங்கி 8வது அதிகாரம், இங்கே எரேமி 8, அங்கே பிரசங்கி 8. பிரசங்கி 8வது அதிகாரம் 5வது வாக்கியத்தை பாருங்க. காக்கா குருவிகள் பறவைகள் எப்படி ஆண்டவர் அது வரத்தக்க வேலை அறிந்திருக்கிறதோ அதே போல இன்னொரு நபரும் அறிவார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு ஒரு மிக முக்கியமான காரியத்தை சொல்லுதுங்க. வசனத்தை வாசிப்போம் பாருங்களேன். கற்பனையை கை கொள்கிறவன் ஒரு தீங்கையும் அறியான், ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். அங்கு பறவைகள் அவர்களுக்கு வரத்தக்க காலத்தை அறியும் அப்படின்னு பார்க்குறோம். அதே போல யாரும் காலத்தை அறிந்து கொள்வார்கள் அப்படின்னா, கற்பனையை கை கொள்கிறவன் ஒரு தீங்கையும் அறியான், ஞானியின் இருதயம் எதை அறியுங்களா, காலத்தையும் நியாயத்தையும் அறியும் அப்படின்னு சொல்லி வேதாகம வசனத்தில் வாசிக்கிறங்க. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நாம் வாழ்கிற காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதை நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அறிந்து வைத்திருக்கணுங்களா. இதை குறித்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்த நாட்களில் அவருடைய சீஷர்கள் அவரிடத்துல வந்து சில மிக முக்கியமான கேள்விகளை வைத்தாங்க. அது எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான சம்பவம் தான். மத்தேயு 24வது அதிகாரத்திலிருந்து ஒரு 3 பாடங்களை இன்றைய நாள் நம்ம படிக்க போகிறோம். பறவைகள் அதற்கு வரத்தக்க காலத்தை அறியும், ஞானியின் இருதயமோ அவன் காலத்தை அறிந்து கொள்வான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னைக்கு தேவனை தேடுகிற நாம் எப்படிப்பட்ட காலங்களுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அடுத்த காலங்கள் எப்படியா இருக்க போகிறது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கணுங்களா. இயேசு கிறிஸ்து அதுக்கான காரியங்களை சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். மத்தேயு 24வது அதிகாரம், மத்தேயு 24வது அதிகாரம் 24வது அதிகாரத்தில் 3வது வாக்கியத்தை வாசிச்சுட்டு நான் அடுத்த பகுதிக்கு போகிறேன். 3வது வாக்கியம் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். வேத வசனத்தில் சீஷர்கள் போய் இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்குறாங்க, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உங்கள் வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன. அப்போ உலகம் எப்பொழுது முடியும் என்பதற்கான அடையாளத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. அதே போல தான் பாருங்க, கிறிஸ்துக்கிட்ட அந்த சீஷர்கள் கேட்டது போலவே நாமும் சில காரியங்களை கேட்க வேண்டியதாக இருக்கிறது. நாம் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், முடிவு காலமா அப்படின்ற ஒரு கேள்வியை நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. கிறிஸ்துக்கிட்ட இந்த கேள்வியை வச்சாங்க.
இயேசு கிறிஸ்துவும் பல அடையாளங்களை இந்த பூமியில் நடைபெறுகிற பல அடையாளங்களை ஒவ்வொன்றாய் சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு அடையாளத்தை, முடிவு காலம் எப்பொழுது என்பதற்கான மிக முக்கியமான ஒரு அடையாளத்தை கிறிஸ்து சொல்லியிருக்கிறாங்க பாருங்களேன். அது 24வது அதிகாரம் வசனம் 29 பாருங்க. கிறிஸ்து சொன்ன மிக முக்கியமான ஒரு அடையாளம். அநேக நேரங்களில் இந்த அடையாளத்தை நம்ம பார்ப்பது கிடையாது. அந்த அடையாளம் என்னன்னு பாருங்களேன். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அவங்க கேட்டாங்க, உலகத்தின் முடிவு எப்பொழுது அப்படின்னு கேட்கும் பொழுது கிறிஸ்து சொல்றாரு, உலகத்தின் முடிவை நீங்க அறிஞ்சுக்கணுங்களா, அதற்கான காலத்தை புரிஞ்சுக்கணுமா, 2 விதமான அடையாளங்களை அந்த ஒரு வசனத்துல சொல்றாரு. முதல் அடையாளம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்த உடனே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க முடிவு காலத்தை நீங்க அறிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த காலத்தில் என்ன நடக்குமா, ஒரு உபத்திரவம் நடக்கும். உபத்திரவம் நடக்கும்னு சொன்ன ஆண்டவர் அடுத்த அடையாளத்தையும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும். 3 அடையாளங்கள்ங்க, 3 அடையாளங்கள். முதல் அடையாளம் சொல்லும்போது சொன்னாரு, அந்த நாள் உபத்திரவம் முடிந்த உடனே என்றாரு. இரண்டாவது சொல்லும்போது சொல்றாரு, சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளி கொடாது, நட்சத்திரங்கள் விழும் அப்படின்னு சொல்லி 3 காரியங்களை சொல்லியிருக்கிறார். நான் தான் சொன்ன பார்த்தீங்களா, 3 விஷயம் தான் அப்படின்னு சொல்லி அதை தான் இன்னைக்கு படித்து முடிக்க போகிறோம். நாம் எப்படிப்பட்ட காலங்களுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி கொடுக்குதுங்க. ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் எப்படி வரலாற்றில் அது நிறைவேறி இருக்கிறது என்பதை ஒரு கணம் நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குதுன்னா யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அப்படி என்பதை புரிஞ்சுக்கணும். பொதுவாகவே நம்ம வாழ்கிற காலம் எந்த காலம் அப்படின்னு நம்ம கேட்போம் அப்படின்னா எல்லாரும் என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதானா? நம்ம வாழ்கிற காலம் கடைசி காலங்களா? வேதாகமம் என்னங்க சொல்லுது? நம்ம வாழ்கிற காலம் கடைசி காலங்களா? 3 காலங்களை குறித்து வேதாகமம் சொல்லுது. ஏற்கனவே நம்ம சத்தியங்களை படிக்கும் பொழுது அந்த 3 காலங்களை நான் சொல்லியிருக்கிறேன். முதல் காலம் கடைசி காலம், 2வது காலம் முடிவு காலம், 3வது காலம் ஆபத்து காலம். எப்படி? ஆதாரங்கள் என்ன அதை பார்த்துட்டு கிறிஸ்து சொன்ன நிறைவேறுதல் எப்போ நிறைவேறுகிறது என்பதை கொஞ்சம் பார்க்க போகிறோம். முதல் காரியம் பாருங்களேன், எப்பொழுது கடைசி காலம் தொடங்கியது என்பதற்கு ஒரு 2 சாட்சிகளை பார்க்க போகிறோம். எபிரேயர் 1வது அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்களை வாசிப்போம் பாருங்களேன். பவுல் அப்போஸ்தலன் ஒரு சாட்சி சொல்றாரு, கடைசி காலம் என்பது எப்பொழுது என்பதை அவர் சொல்றாரு பாருங்களேன். எபிரேயர் 1வது அதிகாரம் வசனம் 1 மற்றும் 2 வசனத்தை நீங்க கொஞ்சம் கவனமாக கவனிச்சிங்க அப்படின்னா புரிஞ்சுக்கலாம் பாருங்க. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன், அடுத்த வார்த்தையை கவனிங்க, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றுகிறார். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, எந்த காலம் கடைசி காலம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்தார் பாருங்க இந்த பூமிக்கு, அந்த காலம் எந்த காலங்களா? கடைசி காலம். எப்பொழுதுமே வேதாகமத்தில் ஒரு சாட்சி வச்சு முடிவுக்கு வர முடியாது. 1 அல்லது 2 சாட்சிகளை வச்சு தான் ஒரு காரியத்தை என்ன பண்ண முடியும், முடிவுக்கு வர முடியும். இதே போல மற்றொரு அப்போஸ்தலனும் இந்த காரியத்தை சொல்றாரு பாருங்களேன். இயேசு கிறிஸ்து வந்த காலம், அப்போஸ்தலர் வாழ்ந்த காலம் எந்த காலம் என்பதற்கு 1 யோவான் 2வது அதிகாரம் 18வது வாக்கியம், 1 யோவான் 2வது அதிகாரம் 18வது வாக்கியத்தை நம்ம வாசிப்போம் அப்படின்னா அங்கே அவங்க சொல்லுகிற காரியத்தை நம்ம தெளிவாக பார்க்க முடியுங்க. வாசிக்கலாங்களா? பாருங்களேன். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்து கிறிஸ்துகள் இருக்கிறார்கள், அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அப்ப 2 வசனங்களை வாசிச்சிருக்கிறோம். இந்த 2 வசனங்களும் எது கடைசி காலம்னு சொல்லுது? இயேசு கிறிஸ்து வந்த காலம் கடைசி காலங்களாம், சீஷர்கள் வாழ்ந்த காலம் கடைசி காலங்களாம். அப்ப கடைசி காலம் என்பது எப்பொழுது அப்படின்னா 2000 வருடங்களுக்கு முன்பாக இருந்ததான் என்னங்களா கடைசி காலம். அப்போதான் கடைசி காலம் அப்படின்னா அடுத்த கேள்வி நமக்கு என்னங்க வரணும், நம்ம வாழ்கிற காலம் எந்த காலம் அப்படின்னு ஒரு கேள்வி வரணும் இல்லைங்களா? வேதாகமம் தான் பதில் சொல்லுது பாருங்க. நாம் வாழ்கிற காலம் எந்த காலம் என்பதை வேதாகமம் அவ்வளோ அழகாக நமக்கு சொல்லி கொடுக்குது. எந்த காலம் என்பதை வேதாகமத்தில் ஒரு சில வசனங்களை வாசிப்போம். ஆண்டவர் சொன்ன அதே அடையாளம் அப்படியே அந்த இடத்துல பொருந்துகிறத தெளிவாக பார்க்க முடியும்.
ஆண்டவர் என்ன சொன்னார்? உபத்திரவம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா? எந்த உபத்திரவம் என்பதையும் அந்த உபத்திரவம் வருகிற காலம் எந்த காலம் என்பதையும் ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். முதல் காரியம், அந்த உபத்திரவம்னா என்னன்னு பார்க்கணும். ரெண்டாவது, அந்த உபத்திரவம் எந்த காலத்தில் வந்திருக்கிறதுன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்த காலம் எதிலிருந்து தொடங்குது என்பதை நம்ம என்ன பண்ண முடியும்? தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். 3 வசனங்களை வாசிக்க போகிறோம். தானியேல் 11வது அதிகாரம். தானியேல் 11வது அதிகாரம் வசனம் 33லிருந்து 35 வரைக்கும் நம்ம வாசிப்போம் அப்படின்னா அங்கே தான் பாருங்கள் இந்த உபத்திரவத்தை பற்றி சொல்லப்படுகிறது. அந்த உபத்திரவம் என்ன என்ற காரியத்தை கொஞ்சம் வாசிக்கலாம் பாருங்களேன். வசனம் 33லிருந்து 35 வரைக்கும். ஜனங்களில் அறிவாளிகள் அநேகருக்கு அறிவை உணர்த்துவார்கள். அநேக நாள் மட்டும் பட்டயத்தினாலும் அக்னியினாலும் சிறையிருப்பினாலும் கொள்ளையினாலும் விழுவார்கள். இப்படி அவர்கள் விழுகையில் கொஞ்சம் ஒத்தாசையால் சகாயம் அடைவார்கள். அப்பொழுது அநேகர் இச்சகைய வார்த்தைகளோடு அவர்களோடு ஒட்டிக்கொள்வார்கள். அடுத்த வார்த்தையை கவனிங்க. அறிவாளிகளை புடமிடுகிறதற்கும் சுத்திகரிக்கிறதற்கும் வெண்மையாகிறதற்கும் அவர்களில் சிலர் விழுவார்கள். முடிவு கால பரியந்தம் இப்படி இருக்கும். குறித்த காலம் வர இன்னும் நாள் செல்லும். அந்த சம்பவம் எப்போ நடக்குன்னு சொல்கிறாங்கன்னா முடிவு கால பரியந்தமும் இப்படி இருக்கும்ன்றாங்க. அப்போ உபத்திரவம், இந்த உபத்திரவம் எந்த உபத்திரவம்? மற்றொரு வேத வசனம், தானியேல் புத்தகத்தில் மற்றொரு வேத வசனம் அந்த உபத்திரவம்னா என்ன என்பதை சொல்ல போது பாருங்களேன். தானியேல் 12வது அதிகாரம், 11வது அதிகாரத்தை பற்றி இல்லைங்களா? 12வது அதிகாரம் வசனம் 4லிருந்து 8 வரைக்கும் வாசிக்க போகிறோம். அந்த உபத்திரவ காலம் எது, யார் உபத்திரவத்தை அனுபவிச்சாங்க என்பதை பைபிள் சொல்லுது பாருங்களேன். 4லிருந்து 8 வரைக்கும். தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போம் என்றான். அப்பொழுது தானியேலாகிய நான் ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவனும் ஆற்றுக்கு அக்கறையில் வேறொருவனுமாகிய வேறு 2 பேர் நிற்க கண்டேன். சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர் மேல் நிற்கிறவருமாகிய புருஷனை ஒருவன் நோக்கி, இந்த ஆச்சரியமானவர்களின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்திருந்தவரும் ஆற்றின் தண்ணீர் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு வரும்போதோ இவைகள் எல்லாம் நிறைவேறித்திரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த உபத்திரவம் என்றது எந்த உபத்திரவம் என்பதை தானியேல் சொல்கிறாரு. 3.5 காலங்களாம். காலம், காலங்கள், அரை காலம். 3.5 காலங்கள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஞாபகம் இருக்குதா பாருங்க. இந்த 3.5 காலம் எத்தனை வருஷம் தெரியுங்களா? மாசத்தில் போட்டிங்கன்னா 42 மாதம், வருஷத்தில் போட்டிங்கன்னு வச்சுக்கலேன் 1260 வருடம். வரலாற்றில் இருண்ட காலம் அப்படின்னு ஒரு காலம் இருந்துச்சு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்குதுங்களா? இருண்ட காலம் 538 இருந்து 1798 வரைக்கும் ஒரு சின்ன ராஜா ஆட்சி செய்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த சின்ன ராஜா என்ன செஞ்சாரு? தேவ ஜனங்களை உபத்திரவப்படுத்தினார் அப்படின்னு தானியேல் புத்தகத்தை படிக்கும்பொழுது படிச்ச ஞாபகம் இருக்குதுங்களா? அதை தான் சொல்கிறாங்க. 3.5 காலம் 42 மாதம் 1260 வருடம். இந்த 1260 வருடம் எப்போ முடியுதோ அப்போ எந்த காலம் தொடங்கும்னா முடிவு காலம் தொடங்கும். கடைசி காலம் என்பது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலம், அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த காலம் தான் கடைசி காலம். அப்போ அதற்கு பிறகாக முடிவு காலம் எப்பொழுது தொடங்குது அப்படின்னா அதை தான் 4வது வசனத்தில் சொன்னாங்க. தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து வைத்து, முடிவு காலம் வரைக்கும் இந்த வார்த்தை புதைபொருளாக இருக்குமா? முடிவு காலத்துக்கு அப்புறம்தான் தானியேல் புத்தகத்தில் இருக்கிற சத்தியமே புரிய ஆரம்பிக்கும். அது முடிவு காலம் எப்படி என்பதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதனால தான் கிறிஸ்து சொன்னார், உபத்திரவம் முடிந்த உடனே. எந்த உபத்திரவம் ஆண்டவரே? 1260 வருடம் பரிசுத்தவான்கள் உபத்திரவப்படுத்தப்படுவாங்க. அந்த பரிசுத்தவான்கள் யார் என்பதை நான் உனக்கு சொல்லிட்டேன். பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிள்ளைங்க. உபத்திரவப்படுத்துறது யார் அப்படின்னா ஒரு சின்ன ராஜா அப்படின்னு பார்க்குறோம். எத்தனை வருஷங்க? 1260 வருடம். அப்போ முடிவு காலம் எப்போ தொடங்கியது அப்படின்னா
கிபி 538 1798 வரைக்கும் 1200 வருடம், 1260 வருடம். 1798க்கு பிறகாக எந்த காலம் தொடங்கிடுச்சு? முடிவு காலம் தொடங்கிடுச்சு. எப்படி வரலாற்றில் அதை கொஞ்சம் பார்க்கலாங்களா? இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லைங்களா, உபத்திரவம் முடிந்த உடனே 3 சைன் சொன்னார். சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளி கொடுக்காது, நட்சத்திரங்கள் விழும். இது நிறைவேறி இருக்கிறதா என்பதை வேதாகமத்தில் என்ன செய்ய போகிறோன்னா, சில வசனங்களோடு ஒப்பிட்டு நம்ம படிக்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த சம்பவம் அப்படியே வரலாற்றில் எங்கே நிறைவேறி இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா தெளிவாக பார்க்க முடியுங்க. சில காரியங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கு 13வது அதிகாரம் வசனம் 24 26 வரைக்கும் நான் வாசிக்க போகிறேன். மத்திய 24 என்ன வாசித்தோமே அதே தான் மார்க்கும் சொல்கிறாரு. பட் அவர் சொல்கிறதுல ஒரு மிக முக்கியமான காரியம் இருக்கிறது, அதை கொஞ்சம் கவனிக்கணும். பாருங்களேன், அந்நாட்களிலே அந்த உபத்திரவத்திற்கு பின்பு, எந்த உபத்திரவம்? இப்போ தான் படித்தேன் தானியேல் புத்தகத்தில். 1260 வருடம், கிபி 538 1798 வரைக்கும் ஒரு உபத்திரவ காலம். அந்த உபத்திரவத்துக்கு பின்பு என்ன நடக்குமா? சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், வானத்தின் நட்சத்திரங்கள் விழும், வானத்தில் உள்ள சத்துவங்களும் அசைக்கப்படும். இந்த 3 அடையாளங்கள் வரலாற்றில் எங்கே நிகழ்ந்திருக்கிறது என்பதை ஒரு பிக்சர் போட போகிறாங்க. பாருங்க, எந்த வருஷம் நடந்திருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க அந்த பிக்சர். ஃபஸ்ட்டு இருண்ட காலம், எந்த காலம் எந்த வருஷம் என்பதை நம்ம பார்ப்போம். இந்த தீர்க்க தரிசனம், சூரியன் ஒளி கொடாதிருக்கும் என்பதற்கு தீர்க்க தரிசனம் எப்போ எக்ஸாக்ட் நிறைவேறிச்சு அப்படின்னா, மே 19 1780ங்க. கரெக்டாக மே 19ஆம் தேதி 1780ஆம் வருஷத்தில் ஆண்டவர் சொன்ன முதல் தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. அந்த தீர்க்க தரிசனம் என்ன தெரியுங்களா? சூரியன் ஒளி கொடாதிருக்கும். ஒரே இருட்டுமயமாக தான் இருந்துச்சு. 1780ஆம் வருஷத்தில் கரெக்டாக அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுச்சு. இப்போ 1798க்கு பிறகு தான் முடிவு காலம்னு சொன்னேன். அப்போ 1798க்கு பிறகு தான் எத்தனாவது வருஷம் வருது? 1780வது வருஷம் வருது. அப்போ 2 வருஷம் கழித்து ஆண்டவர் சொன்ன எக்ஸாக்ட் தீர்க்க தரிசனம் வரலாற்றில் நிறைவேறுச்சு. இரண்டாவது காரியம், எப்பொழுது இந்த சந்திரன் ஒளி கொடாது இருந்தது அப்படின்னா, எக்ஸாக்ட் அதே டைமில் தான் 3வது அடையாளம் வானத்தின் நட்சத்திரங்கள் விழுன்னு சொன்னார் பாருங்க. அது எப்போ நடந்துச்சு அப்படின்னா, நவம்பர் 12ஆம் தேதி 1833ஆம் வருஷம். நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தாலும் இது எல்லாமே வந்துடும். எக்ஸாக்டாக எப்போ வந்துச்சு அப்படின்னா, நவம்பர் 12ஆம் தேதி 1833ஆம் வருஷத்தில் வானத்தின் நட்சத்திரங்கள்லாம் என்ன பண்ணிச்சுங்களாம்? விழுந்துச்சுங்களாம். அப்போ முடிவு காலத்துக்கு ஆண்டவர் கொடுத்த 3 அடையாளம். இப்போ உபத்திரவம் முடியணும். கரெக்டாக எக்ஸாக்டாக உபத்திரவம் எப்போ முடிஞ்சிச்சு அப்படின்னா, 538 தொடங்கின உபத்திரவம் 1798 உபத்திரவம் கரெக்டாக முடிஞ்சிச்சு. அந்த உபத்திரவம் முடிந்த உடனே 3 அடையாளங்களை சொன்னார். முதல் அடையாளம் சூரியன் அந்தகாரப்படும். கரெக்டாக மே 19 1780 முதல் தீர்க்க தரிசனம் நிறைவேறுச்சு. இரண்டாவது சந்திரன் ஒளி கொடாது இருக்கும். சந்திரன் ஒளி கொடுக்கவே இல்லை. மூன்றாவது வானத்து நட்சத்திரங்கள் விழுன்னு சொன்னார் பாருங்க. நவம்பர் 12ஆம் தேதி 1833ஆம் வருஷத்தில் கரெக்டாக அந்த தீர்க்க தரிசனமும் நிறைவேறியது. அப்போ முடிவு காலம் தொடங்கியது எப்போ அப்படின்னா 1798க்கு பிறகு. அப்போ தான் தானியேல் புத்தகமும் புரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ 1798க்கு முறைக்கு எந்த காலங்க? கடைசி காலம். 1798க்கு பிறகு எந்த காலம் வந்துடுச்சு? முடிவு காலம் வந்து விட்டது என்பதை நம்ம என்ன பண்ணுங்களாம்? புரிஞ்சுக்கணுங்களாம். சரி, 2 காலத்தை பார்த்துட்டோம். 3வது காலம் எந்த காலங்க? கடைசி காலம், முடிவு காலம், ஆபத்து காலம். ஆபத்து காலம் எப்போ தெரியுங்களா? வேத வசனம் அதை குறித்து ஏதாவது பேசுமா? பேசுது. வாங்க தானியேல் 12வது அதிகாரம். தானியேல் 12வது அதிகாரம் 12வது அதிகாரத்துக்கு வந்தோம் அப்படின்னா வசனம் 1 மற்றும் 2 வாசிக்க போகிறேன். ஆபத்து காலம் எப்பொழுது துவங்கி எப்போ வரப்போகிறது என்பதை பைபிள் சொல்லுது பாருங்களேன். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றிருந்த முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். ஆபத்து காலம் எப்போ வருங்களா? யாரோ உட்கார்ந்துருக்கிறாராம், அவர் என்ன பண்ணுமா?
எழுந்திருக்கணுமா. அவர் எழுந்துட்டாருன்னா எந்த காலம் வந்துருமா? ஆபத்து காலம். உட்கார்ந்தவர் யாரு? எழுந்திருக்கிறவர் யாரு? மிகாவேல். மிகாவேல் யாருன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து. நாளைக்கு ஈவினிங், நாளைக்கு முடிவு ஆராதனையில் மிகாவேலை குறித்து தான் படிக்க போகிறோம். தானியேல் 10வது அதிகாரம். ரொம்ப அற்புதமான ஒரு சத்தியம் இருக்குது. மிகாவேல் எப்போ உட்கார்ந்தாருன்னு தெரியுங்களா? இவர் எழுந்திருக்கும் போது ஆபத்து காலம் வந்துருச்சு. எப்போ உட்கார்ந்தாரு? 1844 வருஷத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் பிதாவின் வலது பார்சல் அவர் என்ன பண்ணாரு? உட்கார்ந்தார். இப்போ உட்கார்ந்தவர் எப்போ எழுந்திருப்பாரு? எல்லா கேஸும் முடிச்சிட்ட பிறகு, எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி எழுந்திருக்கிற காலம் தான் எந்த காலங்களாம்? ஆபத்து காலம். கிறிஸ்து எழுந்திருக்கும் போது என்ன நடக்கும் தெரியுங்களா? வாதை இந்த பூமிக்கு வந்துடும். பைபிள் சொல்லுது, வார்த்தை மீண்டும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரலாற்றிலே அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்தை பார்த்திருக்கவே முடியாதுங்களாம். அதுதான் வாதை. இயேசு கிறிஸ்து எழும்பிட்டார்னா எந்த காலம் வந்துருமா? வாதையின் காலம் வந்துடும். சரிங்க, 3 காலம்: கடைசி காலம், முடிவு காலம், ஆபத்து காலம். நம்ம எந்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்? கடைசி காலம்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுச்சு? இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் இருந்தது தான் கடைசி காலம். நம்ம வாழ்கிற காலம் எந்த காலம்? முடிவு காலத்தின் விளிம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எக்ஸாக்ட் ஆபத்து காலத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில நிகழ்வுகள் தான் பூமியில் நடைபெற வேண்டியதாக இருக்கிறது. அந்த நிகழ்வுகள் நடந்துருச்சு அப்படின்னா எது வந்துடும்? வாதை வந்துடும். கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளுடைய நெத்தியில முத்திரை போடுகிற சம்பவம் இருக்குது. அவருடைய பிள்ளைகளை முத்திரை போட்டு பாதுகாக்கிற ஒரு சம்பவம் இருக்குது. அவர் முத்திரை போட்டு முடிஞ்சிடுச்சு அப்படின்னா எது வந்துடும்? வாதை வந்துடும். ஏன் முத்திரை? வாதையிலிருந்து தன் பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக தேவன் என்ன செய்கிறாரு? முத்திரை போடுகிறார். வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றா படிப்போம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, எரேமியா சொன்னார். எரேமியா புத்தகத்தில் ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, இப்போ பறவைகள் எல்லாம் அதற்கான வரக்கூடிய காலத்தை அது அறிஞ்சிருக்குது, ஆனால் என் ஜனமும் நியாயத்தை அறியலை. 2வது சொன்னார், கற்பனையை கை கொள்கிறவன் ஒரு தீங்கையும் அறியான், ஞானியின் இருதயம் அவனுக்கு வரத்தக்க காலத்தை அறியும் அப்படின்னு சொன்னார். அன்பானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் நாம் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்த வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்பதை நம்ம யோசித்து பார்க்கணுங்க. ஏன் அப்படின்னா, நமக்கான காலம் எவ்வளவு நெருக்கடியாக இருக்கிறது என்பதை கிறிஸ்து அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன அர்த்தம், பா உபத்திரவம் முடிஞ்ச உடனே 3 சைன்பா, அந்த 3 சைனும் எக்ஸாக்ட் இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. ஒரு சம்பவத்தை நான் வாசித்து முடிக்கணும்னு நினைக்கிறேன். இதை குறித்து வேதாகமத்தில் கிறிஸ்து வேற எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா அப்படின்ற ஒரு காரியம் இருக்கும் பொழுது, அதே சம்பவத்தை குறிக்கும்போது கிறிஸ்து சில மிக முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அந்த காரியத்தை கொஞ்சம் வாசிப்போம். லூக்கா 21 வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். லூக்கா 21 இந்த 21வது அதிகாரத்தில் வசனம் 25லேருந்து 28 வரைக்கும் நான் வாசிக்க போகிறேன். ரொம்ப கவனத்தோடு கவனிங்க. இயேசு கிறிஸ்து நம்மீது கொண்ட அன்பினால் நடக்க போகிற சம்பவங்கள் எல்லாத்தையும் நமக்கு முன்கூட்டியே சொல்கிறார். அதில் பாருங்களேன். சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேல் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதினால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இந்த சம்பவம் நடந்துடுச்சு அப்படின்னா அடுத்தது எக்ஸாக்ட் யார் தான் வரணுமா? இயேசு கிறிஸ்து தான் வரணுமா? அதுக்கு இடையில எந்த காரியங்கள் இருந்தாலும் நீங்க கவனம் செலுத்தாதீங்கன்றாங்க. அதை சொல்லிட்டு சொல்றாங்க பாருங்களேன். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருந்தால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, இந்த தீர்க்க தரிசனம்லாம் நிறைவேறிடுச்சு அப்படின்னா உங்க மீட்பு சமீபமாக இருக்குது. 3 அடையாளங்கள் சொன்ன பார்த்தீங்களா? வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் அது எத்தனாவது முத்திரை பாருங்களேன். வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 12வது வாக்கியத்தை வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் அது எத்தனாவது முத்திரை அப்படி என்பதை வேதம் அவ்வளவு தீர்க்கமாக நமக்கு சொல்லிக் கொடுக்குது. கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 12வது வாக்கியம். அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன், இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது,
சூரியன் கருப்பு கம்பளியை போல் கருத்தது, சந்திரன் ரத்தம் போல் ஆயிற்று. எக்ஸாக்ட் எப்ப நடந்ததோ அதை தான் பைபிள் சொல்லுது. 6ஆம் முத்திரையை உடைத்த போது சூரியன் என்ன பண்ணிடுச்சுங்களா, கருப்பு கம்பளி போல கருத்தது அப்படின்றாங்க. ஒளி கொடுக்கல. 2வது சொல்லும்போது சொல்றாங்க சந்திரன் ரத்தம் போல மாறிடுச்சு. இது எத்தனாவது முத்திரைங்க? 6வது முத்திரை. 6வது முத்திரையில் இந்த சம்பவம் அப்படின்னா 7வது முத்திரை உடைக்கும் போது என்ன சம்பவம் நடக்கும்? 7வது முத்திரை உடைக்கும் பொழுது என்ன சம்பவம் நடக்குது? கீழே வாசித்துலாங்களா? அதே அதிகாரத்தில் பாருங்க. 7வது முத்திரை உடைக்கும் போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. வசனம் தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது அந்த 6வது முத்திரைக்கும் 7வது முத்திரைக்கும் இடையில 7ஆம் அதிகாரத்தின் பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. 7வது முத்திரையை உடைக்கும் பொழுது என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை. அப்ப நீங்கள் நானும் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? 7வது முத்திரை உடைக்க போற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கான காலம் ரொம்ப குறைவு. அதை தான் லூக்கா புத்தகத்தில் வாசித்தோம். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அன்பானவர்களே, இதையெல்லாம் ஏன் தேவன் நமக்கு முன்கூட்டியே இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க தெரியுங்களா? இதெல்லாம் நடக்கும்பா, இப்படியெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு தேவன் முன்கூட்டியே இந்த செய்தியை சொன்னதுக்கான காரணம் என்னங்க? காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் தாங்க. என்ன தெரியுங்களா? நீங்களும் நானும் அந்த மீட்பை இழந்து விடக்கூடாது. நம்ம மேலே ஆண்டவர் எவ்வளோ அன்புள்ளவராக இருந்தால் நடக்க போகிற எல்லா சம்பவங்களையும் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? சொல்லி கொடுத்துருக்கிறார். நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன். இந்த மீதமான திருச்சபையை காட்டிலும் வேறு யாருக்காவது இந்த வெளிச்சம் கொடுக்கப்பட்டிருக்குதா? ஏங்க வெளிச்சம் கொடுக்கப்படலை? ஏன் உங்களுக்கு எனக்கு இந்த வெளிச்சம்? உண்மையாகவேங்க இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் படிக்கும் பொழுது எனக்குள்ளே எழும்புகிற ஒரே ஒரு கேள்வி, இவ்வளோ சத்தியங்களை வெளிப்படுத்தி கொடுக்குறீங்களே ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே மற்றவர்களுக்கு கொடுக்காத வெளிச்சத்தை ஏன் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை உள்ளத்துக்குள்ளாக எழுப்பும் போதெல்லாம் அதுக்கு வருகிற ஒரே ஒரு பதில் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கும், இந்த சத்தியத்தை புரிஞ்ச நீ அதை அறியாமல் இருக்கிற ஜனங்கள்கிட்டையும் நீ கொண்டு போய் என்ன பண்ணணும்பா? சேர்க்கணும். உன்னிடத்தில் ஒரு பெரிய ஊழிய பொறுப்பை நான் ஒப்படைச்சிருக்கிறேன், அதை நீ மறந்துடாத என்பதை நம்ம அறிந்து கொள்வதற்காக தான் ஆண்டவர் இவ்வளோ காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நான் அடிக்கடி சொல்லுவேன், நமக்கு காலம் இல்லைன்னு சொல்லுவேன். 6ஆம் முத்திரை உடைத்த போதே இந்த 3 சம்பவங்கள் நிறைவேறிடுச்சு. உடைக்க போகிறது ஒரே ஒரு முத்திரை, 7வது முத்திரை. அந்த 7வது முத்திரை உடைச்சிட்டாங்க அப்படின்னா இயேசுவினுடைய 2ஆம் வருகை. வெளிப்படுத்தலில் படிக்கும் பொழுது தனித்தனியாக படிப்போம். எவ்வளோ சூப்பராக இருக்க போகுதுன்னு பாருங்களேன். ஆண்டவர் இன்றைக்கி இந்த சத்தியத்தை கொடுத்ததற்கான காரணம், நம்ம எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நமக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கும் எவ்வளவு சமீபம் என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தேவன் இந்த சத்தியத்தை கொடுத்துருக்குறாங்க. இந்த சத்தியத்தை கேட்ட நாம் ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தமாகவும். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.